நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாத்தாய சீதாயாம் பதையே நமோ நமஹ. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 67வது சர்க்கம் வில் முறிந்தது. ஜனகருடைய சொற்களை கேட்ட மாமுனிவர் விஸ்வாமித்திரர் மன்னரை பார்த்து ராமனுக்கு வில்லை காட்டுவாயாக என்று கூறினார். பிறகு நறுமணப்பூச்சு மாலைகளால் அலங்கரித்து வில்லை எடுத்து வாருங்கள் என்று மன்னர் ஜனகர் மந்திரிகளை பார்த்து உத்தரவிட்டார். ஜனகரால் ஆணையிடப்பட்ட அமைச்சர்கள் நகரத்திற்கு போய் தம் எதிரில் வில்லை வைத்து கொண்டு வெளியே வந்தார்கள். கஷ்டமான வேலைகளை செய்தாலும் களைப்படையாத 5000 ஆட்கள் 8 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்டியை மிகவும் சிரமப்பட்டு இழுத்து கொண்டு வந்தார்கள். அந்த வில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு பெட்டியை கொண்டு வந்து அந்த அரச ஆலோசகர்கள் தேவரை போன்றில் அங்கும் ஜனகரிடம் கூறினார்கள். மிதிலை தலைவரே, அந்த வில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு பெட்டியை கொண்டு வந்து அந்த அரச ஆலோசகர்கள் தேவரை போன்று இலங்கும் ஜனகரிடம் கூறினார்கள். மிதிலை தலைவரே, அரசர் கோமானே, எல்லா அரசர்களாலும் வணங்கப்பட்ட வில் இதோ கொண்டு வந்திருக்கிறோம். தங்கள் விருப்பம் போல் அரசகுமாரர்களுக்கு காட்ட விரும்பினால் அப்படியே செய்யலாம். அவர்கள் சொற்களை கேட்டபின் ராம லட்சுமணர்களை பார்த்து இரு கைகளையும் கூப்பி அஞ்சலியாக வைத்து கொண்டு பெருமைக்குரிய விஸ்வாமித்திரரிடம் பின்வருமாறு விண்ணப்பித்து கொண்டார். வேத வித்தகரே, ஜனககுல மன்னர்களால் மிகவும் கௌரவமாக பராமரிக்கப்பட்டு வரும் வில் இதோ கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மகாவீரம் பொருந்திய அரசர்களாலும் இதை வளைக்கக்கூட முடியவில்லை. அமரர் கூட்டங்கள், அசுர ராட்சச கந்தர்வ யக்ஷ தலைவர்கள், கிண்ணற உரகர்கள் ஆகிய எவராலும் இதை தூக்கக்கூட முடியவில்லை. அப்படி இருக்கும்போது மகத்தான இந்த வில்லை வளைத்து நான் ஏற்றி அம்பு கோர்த்து நானை இழுத்து மேலே தூக்கி நிறுத்த மனிதர்களால் முடியவே முடியாது என்பதை சொல்ல வேண்டுமா என்ன? ஆன்மப்பேறு பெற்றவரே, முனிவரே, விற்களில் மிகவும் உன்னதமான கௌரவத்தை பெற்றுள்ள அந்த வில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டு அரசகுமாரர்களுக்கும் காண்பிப்பீர்களாக. அறத்தின் திருவுருவமான விஸ்வாமித்திரர் ஜனகருடைய சொற்களை கேட்டதும், குழந்தாய் ராமா, வில்லை பார் என்று ராகவனிடம் கூறினார். பிரம்மரிஷியின் ஆணையை ஏற்று அந்த வில் வைக்கப்பட்டிருந்த பெட்டியை திறந்து வில்லை பார்த்துவிட்டு சொன்னார். வேத வித்தகரே, இப்போது உத்தமமான இந்த வில்லை கையினால் தொடப்போகிறேன். சிவபெருமானுடைய தனுஷ் என்பதால் ஒரு அடையாள மரியாதையாக தொடப்போகிறேன். தூக்கி நிறுத்தி நான் ஏற்றும் முயற்சியிலும் ஈடுபடுவேன். ஜனகரே, லக்ஷ்மணாசாபி ராம லக்ஷ்மணர்களுக்கும் என்று சென்ற சர்க்கத்தில் அலட்சியமாக சொன்னீர்களே, உமக்கு இந்த வில்லை நான் வளைப்பதில் ஏதேனும் ஆட்சேபம் இருந்தால் இப்போதே சொல்லிவிடும். இது வீரிய சுல்கம். பெண்ணை கொடுக்க வேண்டி நேரிட்டால் பின்னர் மனம் வருந்தி பயனில்லை என்பது ஸ்ரீராமனின் திருவுள்ளம். சரி என்று மன்னனும் மகரிஷியும் ஒரே குரலில் அவருக்கு அனுமதி அளித்தார்கள். முனிவருடைய ஆசீர்வாதத்துடன் அவர் வில்லின் இடைப்பகுதியை விளையாட்டாக பற்றினார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அறத்தின் நாயகன், தர்ம ரக்ஷகன் ஸ்ரீராமன் அந்த வில்லை வெகு சுலபமாக தூக்கி நிறுத்தினார். மகாவீரரான பெரும் புகழ் கொண்ட அவர் வில்லை தூக்கி நிறுத்தி வில்லின் நடுப்பகுதியில் நாணேற்றினார். உடனே அது முறிந்தது. அப்போது இடிமுழக்கம் போன்ற ஓசை எழுந்தது. பூமி பயங்கரமாக ஆடிற்று. மலை சிகரங்கள் பிளந்து சிதறின. செவியை பிளக்கும் ஓசையினால் கதிகலங்கி போன எல்லா மனிதர்களும் கீழே விழுந்தார்கள். விஸ்வாமித்திர முனிவர், மன்னர் ஜனகர், இரு ராகவர்களை தவிர பின்னர் மக்கள் எல்லோரும் மயக்கம் தெளிந்து எழுந்ததும் அதிர்ச்சியிலிருந்து விடுபட்ட நாவலரான மன்னர் கைகளை கூப்பிக்கொண்டு முனிவரை பார்த்து சொன்னார். பகவானே, தசரத குமாரர் ஸ்ரீராமனுடைய வீரத்தை என் கண்களாலேயே பார்த்துவிட்டேன். அட,
இது என்ன அற்புதமான காட்சி! இப்படி நடக்கும் என்று நான் எண்ணி பார்த்தது கூட இல்லை, ஊகித்ததும் இல்லை. தசரத குமாரர் ஸ்ரீராமனை கணவனாக அடைந்து ஜனக பரம்பரைக்கு சிறப்பான புகழை கொண்டு வரப்போகிறாள் என்னுடைய மகள் சீதை. கௌசிகரே, என்னுடைய பிரதிஜ்ஞை சத்தியமாகட்டும். என் உயிரை காட்டிலும் மேலான என் மகள், வீரத்திற்கு பணயமாக வைக்கப்பட்டிருந்த சீதை ராமனுக்கு கொடுக்கப்பட வேண்டியவளே. வேதங்களின் கருவூலமே, தங்கள் அனுமதியின் பேரில் என்னுடைய அமைச்சர்கள் ரதங்களில் ஏறி அயோத்திக்கு வெகு வேகமாக செல்லட்டும். அதற்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். அரசரிடம் தசரதரிடம் பணிவான வார்த்தைகளால் வீர சுல்கமாக வைக்கப்பட்டிருந்தவள் வெற்றி வீரருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் கூறி அவரை என் பட்டணத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அந்த மன்னரிடம் காகுத்தர் இருவரும் முனிவரின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்பதை கூறி அவரை உள்ளம் குளிரச் செய்து வெகு வேகமாக செல்லக்கூடியவர்களான தூதர்கள் மன்னரை அழைத்து வர வேண்டும். கௌசிகரும் அப்படியே ஆகட்டும் என்றார். வடிவாகிய மன்னன் நடந்தவைகளை எல்லாம் நடந்தபடியே கூறி உடனே தசரத மன்னரை அழைத்து வரும்படி மந்திரிகளிடம் உரிய ஆணைகளை கொடுத்து அயோத்திக்கு அனுப்பி வைத்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 67வது சர்க்கம் முற்றிற்று. எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் அந்த சிவதனுசு எப்படி முறிந்ததோ அதுபோல நம்முடைய பாவங்கள் ஸ்ரீராமரால் முறிக்கப்பட வேண்டும். நம்முடைய கர்மவினை பயன்கள் முறிக்கப்பட வேண்டும். அதேபோல கெட்டது நினைத்து இந்த உலகத்திலே ஆங்காங்கே இருந்து துரோகங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீய மனமும் தீய நெஞ்சமும் முறிக்கப்பட வேண்டும். ஆகவே விஷ எண்ணங்கள் கொண்ட யாராக இருந்தாலும் அவர்கள் ஸ்ரீராமனின் சிவதனுசு போல முறிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ஜெகபூமி அனைத்தும் உலகம் அனைத்தும் இருக்கக்கூடிய ஆடவர்களும் பெண்களும் அன்பிலே கலந்து இருக்கக்கூடிய திருமண காலம் வெகு விரைவிலே அனைவருக்கும், இந்த கதையை கேட்கும் அனைவருக்கும் கைகூட வேண்டும். திருமணம் கைகூட வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து சௌஜன்யமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதுபோல முன்னோர்கள், பக்குவம் அடைந்தோர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள் எல்லோரும் பேரானந்த நிலையை அடைய வேண்டும் என்ற வேண்டுதலை இங்கு முன்வைத்து இன்றைய சிந்தனையை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.